the number of conversion periods in a year if the interest on the principal is compounded every 2 months is என்ன சொல்கிறாங்க, கன்வர்ஷன் பீரியட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை கன்வர்ஷன் பீரியட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கன்வர்ஷன் பீரியட்ஸ்னால் முதல்ல என்ன, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் ஃபுல், இப்போது 1 இயர்னால் 1 இயருக்கு ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். அதுவே 5 இயர்ஸ்க்குனாலும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டினியூ ஆகும். 10 இயர்ஸ்க்குனாலும் அதே தான் கண்டினியூ ஆகும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் நான், இப்போது இங்கே 2 months எவ்ரி 2 monthsன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 monthsக்கு வந்து இப்போ 2000 rupeesக்கு வந்து நம்ம கடன் வாங்குறோம்னா அதுக்கு 2% இன்ட்ரெஸ்ட்னா 2% இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ வருது அந்த 2 months லாஸ்ட்டில் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு தான் அடுத்த இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போது அட் த எண்ட் ஆஃப் 1 month வந்து 2 months வந்து 2200 வருதுன்னா, அதாவது 200 இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 2000 + 200, ஸோ 2200க்கு அடுத்த இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதுக்கடுத்து வந்து 2300 வருதுன்னா 300 இன்ட்ரெஸ்ட்டும் 200 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அடுத்த மாதத்துக்கு போடுவாங்க. புரியுதா? அடுத்த 2 monthsக்கு போடுவாங்க. அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கன்வர்ஷன் பீரியட்னா அதுதான். இப்போ ஒரு 2 monthsக்கும் மாறிட்டே இருக்குது. எத்தனை இதில் 1 இயரில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 இயரில் 2 monthsக்கு கன்வர்ஷன் பீரியட் மாறிச்சுன்னா எத்தனை கன்வர்ஷன் பீரியட்ஸ் இருக்குது? ஸோ ஒரு வருஷத்தில் வந்து 12 months இருக்குது. ஸோ 2 monthsக்கு கன்வர்ஷன் பீரியட் மாறுது. டிவைட் பண்ணுங்கள், 2 monthsஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6 months. ஸோ ஆன்சர் 6 months, 6 times. ஓகேவா? கன்வர்ஷன் பீரியட் வந்து 6 times ஆகுது. ஸோ 6 times வந்து நமக்கு பிரின்சிபல் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் 2 months எண்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணி நியூ பிரின்சிபல் வரும், திரும்பவும் அதை ஆட் பண்ணி இன்னொரு பிரின்சிபல் வரும். ஸோ அந்த மாதிரி 6 வாட்டி வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது, the time taken for rupees 4400 to become 4851 at 10% compounded half yearly is. So 4400 principal amount வந்து 4851 எப்போ ஆகும், எத்தனை வருஷத்தில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு amount is equals to principal into 1 plus r by 100 whole power என்னன்னா for 1 year. இது compounded half yearly கொடுத்துட்டாங்க. ஸோ twice பண்ணணும். ஸோ r by 200 whole power 2n. ஓகேவா? ஸோ இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா r by 100 whole power n. இதுவே half yearlyனா r by 200 whole power 2n. இது quarterlyனா r by 400 whole power 4n. ஓகேவா? ஸோ இப்போ இதில் அமௌண்ட் நமக்கு தெரியும் எவ்வளோ, 4851. பிரின்சிபல் நமக்கு தெரியும் எவ்வளோ, 4400. 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10/200 ஹோல் பவர் 2n. என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 4851 டிவைடட் பை 4400 கீழே கொண்டு வந்துடுங்க. ஈக்குவல்ஸ் டு, இதை சால்வ் பண்ணுங்கள். 0 0 கேன்சல். ஸோ 1/20 ப்ளஸ் 1 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 20 + 1 21. ஸோ 21/20 ஹோல் பவர் 2n. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம 21 × 21 எவ்வளோ வருது, 21 21 1 2 2 4. ஸோ 441 வருது. இன்டூ 11 பண்ணி பார்க்கலாம். 1 4 4 1 4 4 எவ்வளோ வருது, 1584. ஸோ 4851 வந்துருச்சு. அப்போது 21 × 21 × 11 பண்ணால் நமக்கு 4851 வருது. அதே மாதிரி இப்போது 44,000 எப்படி வருது பார்க்கலாம். 20 × 20 பண்ணுங்கள். 20 20s 400 வருது நமக்கு. இன்டூ 11 பண்ணுங்க, 4400 வருது. ஓகேவா? ஸோ 20 × 20 × 11 11 11 கேன்சல் ஈக்குவல்ஸ் டு 21/20 ஹோல் பவர் 2n. ஸோ 20 × 21 × 21 எப்படி போடலாம், 21 ஸ்கொயர். அதே மாதிரி இதை 20 ஸ்கொயர்னு போடலாமா. ஈக்குவல்ஸ் டு 21/20 ஹோல் பவர் 2n.
ஸோ 2n is equals to 2. ஏன்னா இதுவும் கேன்சல். ஓகேவா, பவர் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இருக்கிறதுனால, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ n is equals to 2/2 equals to 1. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 1 year. ஓகேவா, 1 year இருக்க ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட். The cost of machine is rupees 18,000 and it depreciates at 16.2/3% annually. Its value after 2 years will be. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு மிஷினோட விலை வந்து 18,000, அது 2 வருஷம் கழிச்சு டிப்ரிஷியேட் ஆகுது. எவ்வளோ பர்சன்டேஜ்? 16.2/3% வந்து டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா அதோட விலை வந்து எவ்வளோ இருக்கும் 2 வருஷம் கழிச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? பிரின்சிபல் அமௌண்ட் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும். ஸோ டிப்ரிஷியேஷன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டிப்ரிசியேஷன் ஃபார்முலா என்ன? A is equals to P into டிப்ரிசியேஷன்றதுனால D போட்டுக்கலாம். D is equals to P into 1 minus R by 100 whole power n. ஓகேவா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 18,000. 1 minus R எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16.2/3. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. 3 into 16 48 plus 2 50. ஸோ 50/3. ஸோ 50/3 divided by 100 whole power, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 2 years. ஸோ whole power 2 equals to 18,000 into 1 minus 50 divided by 300. 3 into 100. 3 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 3 into 100, 300 whole square. 0 0 cancel. 5 tablesல இது 1 times, இது 6 times. ஓகேவா, ஸோ 18,000 into 6 minus 1 5. 5/6 the whole square. அப்படின்னா என்ன? 18,000 into 5 into 5 divided by 6 into 6. 6 tablesல இது 3,000 times. திரும்ப 6 tablesல 6 5s are 30. So 500 times. So 5 into 5 into 5 எவ்வளோ? 5 5s are 25. 25 5s are 125. So answer 12,500. இருக்கா அந்த ஆப்ஷன்? இருக்கு. ஆப்ஷன் பி 12,500 தான் கரெக்ட். ஓகே, the sum of which amounts to rupees 2,662 at 10% per annum in 3 years compounded yearly is. ஸோ 3 இயர்ஸ்க்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இதுதான் வந்து ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா, ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10% இன்ட்ரெஸ்ட்டில் 3 இயர்ஸில் இந்த அமௌண்ட்டாக வந்திருக்கு நமக்கு. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். காம்பவுண்டட் இயர்லி தான். அப்போது அதுக்கான ஃபார்முலா நம்ம போடலாம். A is equals to P into 1 plus R by 100 whole power n. ஓகேவா, இங்கே நமக்கு அமௌண்ட் தெரியும். என்னது? 2662 equals to P தெரியாது, நம்ம அதான் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் தான். 1 plus R எவ்வளோ? 10%. ஸோ 10/100 whole power, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3. ஓகேவா, ஸோ P மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம், பேலன்ஸில் அந்த சைடு கொண்டு போயிடலாம். P is equals to 2662. முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமே கொண்டு போகலாம். P into 0 0 cancel. 1/10 இருக்குது. ஸோ 10 plus 1 11. 11/10 the whole cube. ஓகேவா, ஸோ இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 10/11 the whole cube ஆகிடும். ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 662 into 10 into 10 into 10 divided by 11 into 11 into 11. 1 times 22 வந்து 2 times, பேலன்ஸ் 4 இருக்கும். 46ல் 44 வந்து 4 times, பேலன்ஸ் 2 இருக்கும். 22 வந்து 2 times. திரும்ப 11 tablesல 22 வந்து 2 times, பேலன்ஸ் 2 இருக்கும். திரும்ப 22 வந்து 2 times. திரும்ப 11 tablesல 22 2 times. So 2 into 10 into 10 into 10. 10 tens are 100. 100 tens are 1000. 1000 into 2 2000. ஓகேவா, 2000 ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். 2000 rupees வந்து 3 இயர்ஸில் 10% இன்ட்ரெஸ்ட் போட்டால் நமக்கு 2662 கிடைக்கும். ஓகே, the difference between compound and simple interest on a certain sum of money for 2 years at 2% per annum is rupees 1. The sum of money is
என்ன சொல்கிறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மணிக்கு வந்து 2 வருஷம் கழித்து 2% வட்டி போட்டோம்னா வர டிஃப்ரென்ஸ் வந்து 1 ரூபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன, P இன்ட்டு R/100 ஹோல் பவர் n. ஓகேவா? இப்போ நமக்கு இதை கொடுத்துட்டாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹1ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது, P இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2% பை 100 ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 years. ஓகேவா? அப்போது P மட்டும் இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. இந்த சைடு வந்தால் 100/2 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 1 டைம்ஸ் இது 50 டைம்ஸ். ஓகேவா? 50 ஸ்கொயர் எவ்வளோ, 5 5 25. ஸோ 2500. ஸோ பிரின்சிபல் எவ்வளோ 2500. அந்த ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஓகே.